வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ஜோதிட முறைப்படி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக ராகு கேதுவோடு சந்திரன் இணையக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமையுங்க. நேரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த நேரத்தில் தோஷங்கள் கூட ஏற்படுத்தலாம். மன உளைச்சல், விபத்துக்கள் ஏற்பட பல விதத்திலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆபத்தாக அமையும். ஆக இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் ஜெபிப்பது, தியானம், தானம் செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. கிரகண காலம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா குளித்துட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வீட்டிலே வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து நிச்சயம் விடுபடலாம். மேலும் இந்த கிரகணம் முடிந்த உடனே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவை எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. கிரகணம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டை கல்லுப்பு கொண்டு சுத்தம் செய்த பிறகு குளித்துட்டு வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் கிரகண நேரத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகிடும். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுனுடைய பயிற்சியால் குறிப்பாக மேஷராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் மேஷராசி நண்பர்கள் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கும் தடைகளுக்கும் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா பரிகாரமாக அமைய போகுது. அது என்னென்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் மேஷராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கிரக நிலை பொறுத்து இந்த நேரத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருவும், பஞ்சம ஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் புதன், சனி, ராகுன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் தென்பு உண்டாகும், மகிழ்ச்சியினி அதிகரிக்க போகுதுங்க. முயற்சிகளில் சாதகமான பலனையும் தரும். பணவரத்து இனி அதிகரிக்கும். வயிறு சம்பந்தமான நோய் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நல்ல பலனை அளிக்கும். வாடிக்கையாளர்களை பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணவரத்து திருப்தி தரும். ஆனால் எதிர்பாராத அளவு இருப்பது கடினம். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்குங்க. புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றியும் பெறுவீங்க. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைங்க நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையோ எண்ணம் ஏற்படும். அதே போல் வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாகும். பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தரும். பணவரத்து இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்கள் இந்த நேரத்தில் கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் சற்று முயற்சி செய்தாலே போதுங்க, வெற்றி உண்டு. வீண் கவலையை தவிர்ப்பது நல்லது. அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கின்ற கிரக நிலையால் எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய குணமாக இருப்ப நீங்கள் பயமின்றி இனி பேசலாம். மேலும் துணிச்சலோடு எதிலும் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லாமே அனுகூலமாக நடக்க போகுது. ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பழகிடுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பும் பெற போறீங்க. பணவரத்து பார்த்தீங்கன்னா திருப்தி தரும். மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாக சோர்வு உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு துணிச்சல் இனி அதிகரிக்கும். எதை பற்றியும் நீங்கள் இனி கவலைப்படாமல் வேலையில் பார்த்தீங்கன்னா வேகம் காட்டுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாமல் இருப்பதும் நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் இனி நீங்கும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டியதாக இருக்கும். அதே போல் இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருப்பவங்களோடு தன்மையாக பேசுவதும் நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்பிற்கு. குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டுங்க. பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க. உறவினருடைய வருகை இருக்கு. பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய வேலைகளில் தடை ஏற்படலாம். பெண்களுக்கு இந்த நேரத்தில் எந்த காரியத்திலும் அவசரம் காட்டாதீங்க. நிதானமாக செய்தாலே வெற்றி நிச்சயம்.
பணவரதும் எதிர்பார்த்தபடி இருக்கு. சாதுரியமான பேச்சு உங்க வெற்றிக்கு உதவும். வாதிகளும் பார்த்தீங்கன்னா தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டம் பெற போறீங்க. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்தி வரப்போகுதுங்க. கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியும் காண்பீங்க. வருமானம் நன்றாக இருப்பதால ரசிகர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். சக கலைஞர்களால் நன்மை உண்டு. மாணவர்கள் எதிர்கால கல்வி பற்றி அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்திடுங்க. தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவதும் நல்லது. மற்றவங்களிடம் நிதானமாக பேசுங்க. பாடங்களை நன்கு படித்து மற்றவங்களுடைய மதிப்புக்கு ஆளாவீங்க. திறமையான செயல்பாடுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றிக்கு உதவிடுங்க. ராசி நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட ஆடுன்னு பொருளுங்க. நாடு நவகிரகங்களுடைய செவ்வாய் பகவானுக்குரிய விலங்காக இருப்பதால் நீங்கள் செவ்வாய் பகவானால் ஆதிக்க செலுத்தக்கூடிய ராசிநாதராக இருக்கீங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானின் அம்சம் நிறைந்தவர். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எப்போதுமே இயற்கையாகவே உங்களுக்கு தைரியம் வீரம் நிறைந்தவர்களாக தான் இருப்பீங்க. உஷ்ண உடலை பெற்றிருப்பீங்க. பல நற்பணங்களை அனுபவிக்க தொடர்ந்து இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வாங்க, ரொம்ப நல்லது. வாரம் சென்று வழிபட முடியலனா கூட மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை நாளாவது இல்லைன்னா முருகப்பெருமானுக்கு விசேஷமான தினங்கள்னு சொல்லக்கூடிய கிருத்திகை சஷ்டி தினங்களில் வழிபட்டுவது நல்லது. அதே போல் நீங்கள் ரத்தம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்ததுன்னு சொல்லலாம். வருடத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறை ரத்த தானம் அளித்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அசைவ உணவு உண்பவராக இருந்தால் எக்காரணம் கொண்டோ இந்த ராசினர் செவ்வாய்க்கிழமை நாளில் அசைவ உணவுகளை சாப்பிடாதீங்க. வேறவருடைய வாகனமான பார்த்தீங்கன்னா நாய்க்கு உணவு பிஸ்கெட் போன்றவற்றை உணவாக கொடுத்து வந்தாலே பைரவருடைய அருள் உண்டே. இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்தாலே போதுங்க, மேஷராசி நண்பர்களுக்கு சிறப்பாக அமையும். தொடர்ந்து மேஷராசியில் வரக்கூடிய அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தை கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எனவே கவனமாக இருங்க. பிள்ளைகளால் திடீர் செலவும் உண்டாகலாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் காட்டுறதுக்குன்னே சொல்லலாம். வீண் அலைச்சலும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத சண்டை அடிக்கடி ஏற்படுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைகளால் திடீர் செலவும் உண்டாகலாம். இரண்டாவதாக வரக்கூடிய பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலை காரிய தாமதத்தை உண்டாக்கலாம். அதனால் கவனமாக இருங்க. பண வரத்து இனி அதிகரிக்கும். வாக்கு வன்மை உண்டு. உங்கள் பேச்சுக்கு மற்றவங்க செவிசாய்ப்பாங்க. புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்களாக உங்களுக்கு வந்து சேருங்க. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. லாபம் கூடுதலாக கிடைக்கும். பழைய பாக்கிகளும் இனி வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான பார்த்தீங்கன்னா கடித போக்குவரத்து சாதகமான பலனை தருங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்பிற்கு. பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க. அதே போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கௌரவம் இனி அதிகரிக்கும். நிலுவைத் தொகை உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பதவி உயர்வு உண்டு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு தொழில் பொறுத்தவரை வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளருடைய சாதுரியமாக பேச வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா துணிச்சல் அதிகரிக்கும். இதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டலாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் அவசரப்படாதீங்க. குடும்பத்தை பொறுத்தவரை இருப்பவங்களோடு தன்மையாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்பிருக்கு. கணவன் சொல்வது மனைவி கேட்டுக்கொள்வது நல்லதே. செல்வதல் மூலம் நன்மை உண்டு. பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க. உறவினருடைய வருகை இருக்கு. பிள்ளைகளுக்காக செய்யும் வேலைகளை தடை செய்ய ஏற்படும். பெண்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த காரியத்திலும் அவசரம் காட்டாதீங்க. அதே போல் நிதானமாக செய்தாலே வெற்றி நிச்சயம் உண்டு. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பண வரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கு. சாதாரணமான பேச்சு வெற்றிக்கு வழிவகுக்கும். விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயிர் உற்பத்தி நன்றாக இருக்கும். பழைய குத்தகை பாக்கிகள் வசூலாகும். பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு செலவு அதிகம் செய்ய வேண்டியதாக இருக்கும். சக விவசாயிகளோட விவாதத்தை தவிர்த்துடுங்க. மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா முடிந்தவரை செவ்வாய்க்கிழமை தோறும்
அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வலம் வந்து வழிபடுங்க. சிறப்பான பலன் உண்டு. நீங்களும் மேஷராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.